வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் உள்ள டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் உள்ள கடைசி டாபிக் இதுதான். இதோட வந்து ஃபிசிக்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி மொத்தம் 11 பாடம். அதில் 11வது பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அலைகள் அப்படிங்கிற பாடம், வேவ்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தலாம். ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஊடகம் மாற்றப்படாமல் ஆற்றல் மட்டும் உந்தத்தை எடுத்து செல்லும் நிகழ்வு அலை எனப்படும். ஸோ அந்த வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஊடகம் மாறாது, ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு ஊடகம் மாறாது, ஆனா ஆற்றல் மட்டும் உந்தத்தை எடுத்து செல்லும். இதுதான் வந்து அலை அப்படின்னு சொல்றோம். தொடர்ச்சியாக சுண்டப்பட்டால் நிலையான அலைகள் உருவாகிறது. இப்போ வயலின், கிட்டார்லாம் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, அதை மீட்டும் போது தான் அதில் என்ன ஆகுது, வேவ்ஸ் வந்து நமக்கு சவுண்டு கேட்குது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. கிட்டாரின் சுண்டப்பட்ட கம்பியின் மூலம் இது போன்ற அலைகள் உருவாக்கப்படுகிறது. அலைகளின் பரவலுக்கு ஊடகமானது நிலைமம் மற்றும் மீட்சி பண்பை கொண்டிருக்க வேண்டும். ஸோ அலைகள் பரவணும்னா அந்த ஊடகம் வந்து நிலைமமாக இருக்கணும், மீட்சி பண்போடு இருந்தால் மட்டும்தான் அலைகள் பரவ முடியும். பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவைப்படும். அலைகள் அப்போ பரவணும் அப்படின்னா ஒரு ஊடகம் வேணும்னு சொல்லுது இல்லையா, அந்த அலைகள் வந்து இயந்திர அலைகள்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சவுண்டு, நீரோட மேற்பரப்பில் உருவாக்கக்கூடிய சிற்றலைகள், இதெல்லாம் வந்து இயந்திர அலைகளுக்கு எடுத்துக்காட்டு. அதே இது பரவுவதற்கு எவ்வித ஊடகமும் தேவைப்படாத அலைகள் வந்து இயந்திரவியல் அல்லாத அலைகள் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைட் வேவ்ஸ், அகச்சிவப்பு கதிர்கள், இதெல்லாமே இயந்திரவியல் அல்லாத அலைகள். மேலே பார்த்தது இயந்திர அலைகள், இது இயந்திரவியல் அல்லாத அலைகள். ஸோ அலைகள்ல 2 வகைப்படுதுதான் ரொம்ப முக்கியம், குறுக்கலைகள், நெட்டலைகள். குறுக்கலைகள்னா என்னன்னா, இந்த குறுக்கலையோட இயக்கத்துல ஊடகத்தின் துகள் அதன் நடுநிலையை பொறுத்து அலை பரவும் திசைக்கு செங்குத்து திசையில அலை உறும் அல்லது அதிர்வடையும். இதுதான் வந்து குறுக்கலை. ஸோ என்னது, இது செங்குத்து திசையில அதிர்வுறுச்சு அப்படின்னா அதான் குறுக்கலை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைட் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் எல்லாமே குறுக்கலைகள் தான். அதே இது நெட்டலைனா என்னன்னா, இணையான திசையில அலைவுறும். அதாவது அந்த நெட்டலையோட இயக்கத்துல ஊடகத்தின் துகள் வந்து அதன் நடுநிலையை பொறுத்து அலைப்பரும் திசைக்கு இணையான பேரலல் திசையில அலை விட்டுச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னது, நெட்டலைகள். எக்ஸாம்பிள் வந்து சவுண்ட். ஓகேவா? அப்ப கேட்கலாம், சவுண்ட் வேவ்ஸ் வந்து நெட்டலைகளா குறுக்கலைகளா அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து நெட்டலைகள், குறுக்கலைகள்ல வந்து லைட் வேவ்ஸ் வந்துடும். ஓகேவா? அடுத்து ஊடகம் இல்லாத நிலை. இப்போ ஊடகமே இல்லைன்னா அது வெற்றிடம்னு சொல்லுவோம். அப்போ வந்து மின்காந்த அலைகள் மட்டுமே வெற்றிடத்தின் வழியே பரவும். இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்காந்த அலைகள் மட்டுமே வெற்றிடத்தில் பரவும். எல்லாம் காரணம் குற்றல கேட்கலாம். அடுத்து ராலே வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராலே அலைகள்னா என்னன்னா, இது வந்து குறுக்கலையாகவும் இருக்கும், நெட்டலையாகவும் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து ராலே அலைகள்னு சொல்றோம், குறுக்கலை மற்றும் நெட்டலை. அடுத்தடுத்து இறுக்கங்கள் மற்றும் தளர்ச்சிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் வந்து அலை நீளம்னு சொல்றோம். அலை நீளத்தோட SI அலகு வந்து மீட்டரா இருக்கும். அதிர்வெண்னா என்னன்னா, ஒரு வினாடியில கடக்கும் அலைகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கால்குலேட் பண்றோம் இல்லையா, அதுதான் அதிர்வெண். அதோட அலகு ஹெர்ட்ஸ். அதிர்வெண்ணும் அலைவு நேரமும் எப்பயுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், எதிர்த்தகவுல தான் இருக்கும். அலைவு நேரம் என்பது ஒரு புள்ளி வழியாக ஒரு அலை கடக்காகும் நேரம். ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் வழியா ஒரு வேவ்ஸ் வந்து கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுதான் அலைவு நேரம். அடுத்து கோண அதிர்வெண்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஓரலகு நேரத்தில் சுழற்சிகளின் எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு சுழற்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கறதான் வந்து கோண அதிர்வெண். இதோட அலகு வந்து ரேடியன் டிவைடட் பை வினாடி. அதே இது அலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரலகு நீளத்தில் சுழற்சிகளின் எண்ணிக்கை அல்லது ஓரலகு நீளத்தில் அலைகளின் எண்ணிக்கை. மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த சுழற்சிகளின் எண்ணிக்கைங்கிறது ஓரலகு நீளத்துல கண்டுபிடிக்கிறது, அதுதான் வந்து அலை எண். இதோட அலகு வந்து ரேடியன் டிவைடட் பை மீட்டர். ஏன்னா நீளம் வர்றதுனால மீட்டர், அது நேரம் வர்றதுனால இங்க வினாடி இருந்துச்சு. அடுத்து ஒளியின் அதிர்வெண் வந்து 340 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, செவியுணர் அலைநீள இடைவெளி அப்படிங்கிறது 17 மீட்டரா இருக்கும். அதாவது 0.017 மீட்டர்ல இருந்து 17 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்போ நம்மளால ஒரு ஒளியை வந்து நம்மளால கேட்க முடியக்கூடிய டிஸ்டன்ஸுங்கிறது இதுதான், 0.017 மீட்டர் டு 17 மீட்டர் வரைக்கும். இப்போ கடல் அலையோட திசை வேகம்ங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர்/செகண்ட். அடுத்து நெட்டலைகள் சொல்றோம் இல்லையா, இவை வந்து திண்மத்தில் திரவம் அல்லது வாயுவை விட வேகமாக செல்லும்.
இப்போ ஆடு மேய்ப்பவன் என்ன பண்ணுவாங்கன்னா ரயில்வே ட்ராக்ல போகும்போது அதை காது வச்சு கேட்பாங்க, கடக்கும்போது காது வச்சு கேட்கறதுக்கு காரணம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எது அந்த திண்மத்துல நெட்டலைகள் ரொம்ப ஸ்பீடா போகிறதுனால அந்த சவுண்டு கேட்கும். அங்க ட்ரெயின் வருது அப்படின்னா தண்டவாளத்துல காது வச்சு கேட்கும்போது அதோட அதிர்வுகளை நம்மளால கேட்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊடகத்துக்கும் சவுண்டோட வேகம் என்பது மாறும். திண்மத்துக்கு தான் அதிகம்னு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது ரப்பருக்கு 1600 மீட்டர்/செகண்டா இருக்கும், தங்கத்துக்கு 3240, பித்தளைக்கு 4700, தாமிரத்துக்கு 5010, இரும்புக்கு 5950, அலுமினியத்துக்கு தான் 6420. ஸோ திண்மத்திலேயே எந்த பொருளுக்கு ஒளியோட வேகம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு தான். அலுமினியத்துக்கு 6420. அடுத்து திரவத்துல பார்த்தோம்னா மண்ணெண்ணெய்க்கு 1324, பாதரசத்துக்கு 1450, நீருக்கு 1493, கடல் நீருக்கு 1533. ஸோ திரவங்கள்ல எதுக்கு ஒளியின் வேகம் அதிகம்னா, எங்க ஒளியின் வேகம் அதிகம்னா கடல் நீர்ல. அதே வாயுல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன்ல 317, காற்றுக்கு 331, ஹீலியத்துக்கு 972, ஹைட்ரஜனுக்கு தான் அதிகம். இது 0 டிகிரி செல்சியஸ்ல 1286. அதே இது 20 டிகிரி செல்சியஸ் ஆயிருந்துச்சுன்னா காற்றுக்கு தான் 343 மீட்டர்/செகண்ட் வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கலாம். அடுத்து ஒளி அலை நம்ம பார்த்தோம் இல்லையா, சவுண்ட் வேவ்ஸ் எப்பவுமே நெட்டலையா தான் இருக்கும். அதே மாதிரி அது பரவும் ஊடகத்துல இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்பம் அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் அக ஆற்றல் அதிகரிப்பதால் வேகமாக அதிர்வுறும். ஸோ அப்ப வெப்பம் அதிகரிக்கும் போது இங்க என்ன ஆகுது, மூலக்கூறுகள் வேகமாக அதிர்வுறதுக்கு காரணம் அதோட அக ஆற்றல் அதிகரிப்பது. அது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அக ஆற்றல் அதிகரிக்கிறதுனால தான் வேகமாக அதிர்வுறுது. அதே சமயம் திசை வேகமும் அதிகரிக்கிறது. அதே இது வாயு ஒன்றின் வழியே ஒளியின் திசை வேகம் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். ஸோ அடர்த்திக்கும் திசை வேகத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈரப்பதம் உள்ள காற்றின் அடர்த்தி உலர்ந்த காற்றின் அடர்த்தியை போல் 0.625 மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மடங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கலாம். அதாவது ஈரப்பதம் காற்றின் அடர்த்தியை குறைத்து விடுகிறது. ஸோ எனவே ஈரப்பதம் உள்ள காற்றின் ஒளியின் திசைவேகம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப எந்த காற்றுல ஒளியோட திசைவேகம் அதிகமா இருக்கும் கேட்டாங்கன்னா ஈரப்பதம் உள்ள காற்றுல தான் அதிகமா இருக்கும். காற்றின் திசையில் ஒளி செல்லும் போது அதன் திசைவேகம் அதிகரிக்கிறது. காற்றிற்கு எதிர் திசையில் ஒளியின் திசைவேகம் குறைகிறது. ஸோ காற்று செல்ற திசையிலேயே ஒளியும் செல்லுச்சு அப்படின்னா அந்த ஒளியோட திசை வேகும் போது அதிகரிக்குது, ஆனா ஆப்போசிட்ல வரும்போது குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒளியின் எதிரொலிப்பு. இரண்டாவது ஊடகம் மிகுந்த அடர்த்தி உடையதாக இருந்தால் ஒளியானது முழுவதுமாக முதல் ஊடகத்திற்கு உள்ளேயே எதிரொலிப்பு அடைகிறது. இப்போ 2 ஊடகம் இருக்கு. அதாவது ஊடகம்னா என்னன்னா, ஒன்று காற்று ஊடகமா இருக்கும், ஒன்று தண்ணி ஊடகமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த 2வது ஊடகம் அடர்த்தி அதிகமா இருந்துச்சுன்னா இங்கிருந்து இங்க ஊடகத்துக்கு போகாம அந்த ஒளியானது என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஊடகத்துக்குள்ளேயே எதிரொலிப்பு அடைகிறது. அதனாலதான் நமக்கு எக்கோ சவுண்டு கேக்குதுன்னு சொல்றாங்க, ஒளியின் எதிரொலிப்பு. அதே இது ஒளி விலகல். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் ஆற்றல் 2வது ஊடகத்தால் உட்கவரப்பட்டால், ஸோ இங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஊடகத்துல இருந்து 2வது ஊடகத்துக்கு போகும்போது இதோட ஆற்றல் எல்லாத்தையுமே இந்த 2வது ஊடகம் வாங்கிக்கிருச்சு அப்படின்னா அங்க என்ன ஆயிருது, ஆற்றல் இழப்பு ஏற்படுது. அதுதான் ஒளி விலகல் அடையுது அப்படின்னு சொல்றோம். ஒளி எதிரொலிப்பு விதி. ஸோ 2 பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, ஒளியின் படுகோணம் எதிரொலிப்பு கோணத்திற்கு ஈக்குவலா இருக்கணும். இது எந்த டிகிரியில படுதோ அதே டிகிரியில தான் எதிரொலிக்கணும். அடுத்து ஒரு பரப்பால் ஒளி அலை எதிரொலிக்கப்படும் போது படுப்புள்ளியில் படு அலை, எதிரொலிப்பு அலை மற்றும் குத்துக்கோடு ஆகிய 3ம் ஒரே தளத்தில் அமையும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த விதிகள் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒளி எதிரொலிப்பு விதி இந்த 2 பாயிண்ட் தான். அடுத்து நம்ம டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா இதய துடிப்புமானி, ஸ்டெத்தஸ்கோப், அது எப்படி இயங்குது அப்படின்னா இந்த ஒளியின் பன்மடங்கான எதிரொலிப்புங்கிற தத்துவத்தின் அடிப்படையில தான் இயங்குது. ஒளியின் பன்மடங்கான எதிரொலிப்பு. அடுத்து 20 டிகிரி செல்சியஸில் காற்றில் ஒளியின் வேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 344 மீட்டர்/செகண்டா இருக்கும்.
அதாவது 344 மீட்டர் தொலைவில் உள்ள சுற்றினை நோக்கி நாம் சப்தம் செய்தால் அது ஒரு வினாடியில் சுவற்றை அடையும். சுவற்றில் எதிரொலித்த பிறகு மேலும் ஒரு வினாடி கழித்து தான் நம்ம காதுகளுக்கு வரும். அப்ப 2 வினாடிகள் கழிச்சு தான் நம்மளால எக்கோ சவுண்டை கேட்க முடியும். ஓகேவா? ஸோ 344 டிஸ்டன்ஸில் ஒரு பொருளை நம்ம கூப்பிட்டோம் சத்தம் செய்யும் போது அந்த சவுண்டு போய் டச் ஆகுறதுக்கு 1 நிமிஷம், 1 வினாடி, அது திருப்பி எதிரொலிக்கிறதுக்கு 1 வினாடி. ஸோ இப்போ மொத்தம் 2 வினாடி கழிச்சு தான் நம்மளால எக்கோ சவுண்டை வந்து கேட்க முடியும். 2 ஒலி அலைகளை தெளிவாக கேட்கக்கூடிய மிக குறைந்த நேரம் எவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னா 0.1 செகண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக கேட்கணும்னா 0.1 செகண்ட். அடுத்து பார்த்தோம்னா சோனார்ன்றது பார்த்தீங்கன்னா சோனாரோட அப்ரிவேஷன் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஒளி எதிரொலிப்பு மூலம் கடலினுள் தேடுதல் மற்றும் கண்டுபிடித்தல் கருவி தான் இந்த சோனார் அப்படிங்கிறது. அதாவது கடலுக்குள்ள என்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறாங்கன்னா இந்த ஒளி எதிரொலிப்பை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த எதிரொலிப்பை பயன்படுத்தி நீரினுள் உள்ள பொருளின் நிலை அல்லது இயக்கத்தை உணர பயன்படுத்தப்படக்கூடிய கருவி தான் சோனார். அடுத்து ஒளி மூலம் ஒளி ஏற்படுவதை நிறுத்திய பிறகு ஒளி கேட்கும் நேரம் தான் வந்து எதிர் முழக்க நேரம்னு சொல்றோம். எக்கோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இப்போ நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கோம், அதோட சவுண்டை வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எக்கோ சவுண்டு வரும். அந்த ஒளி கேட்கும் நேரம்ங்கிறது வந்து ரிவர்பரேஷன் டைம் அப்படின்னு சொல்றாங்க, எதிர் முழக்க நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேலா ஒளி, தாழ் அதிர்வெண் அலைன்னு சொல்றாங்க. இன்ஃப்ராசோனிக் 3 வகையான ஒளி இருக்கு. கேலா ஒளி, செவியுணர் ஒளி, மீய ஒளி அப்படின்னு. கேலா ஒளிங்கிறது நம்மளால கேட்க முடியாத ஒளின்னு சொல்லலாம். மனிதனால் கேட்க முடியாத ஒளிங்கிறதான் கேலா ஒளி. இது எவ்வளவு இருக்கும்னா 20 ஹெர்ட்ஸுக்கும் கம்மியா இருக்கும். 20 ஹெர்ட்ஸுக்கும் கம்மியான அதிர்வெண் உடைய ஒளிகள் தான் இந்த கேலா ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல எங்க வரும், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்தின் போது ஏற்படக்கூடிய அலைகள். அதனால அதை வந்து நம்மளால கேட்க முடியாது. அதே ஆடிபிள் வேவ்ஸ் நம்மளால கேட்கக்கூடிய ஒளி வந்து எவ்வளோ இருக்கணும்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கணும். 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்தால் தான் நம்மளால அந்த அதிர்வெண் ஒளியை வந்து நம்மளால கேட்க முடியும். மீ ஒளிங்கிறது அதை விட அதிகமாக 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒளிகள் எல்லாமே அதிர்வெண்ணுடைய ஒளி அலைகள் எல்லாமே மீ ஒளிகள். இது வந்து உயர் அதிர்வெண் ஒளி அலைகள் அல்ட்ராசானிக் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து வவ்வாலால மட்டும்தான் இந்த ஒளியை கேட்க முடியும். அடுத்து சேனலை வேகம்னு சொல்றாங்க. சூப்பர்சோனிக் ஸ்பீடு, ஒளியின் திசை வேகத்தை விட அதிக வேகத்தில் இயங்கும் பொருட்களை வந்து சேனலை வேகத்தில் செல்வதாக கருதப்படும். சூப்பர்சோனிக் ஸ்பீட்ல போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மாக் என்னன்னா மூலத்தின் திசை வேகத்திற்கும் ஒளியின் திசை வேகத்திற்கும் இடையே உள்ள தகவு தான் மாக் எண் எனப்படும். அலை ஒன்று கடினமான ஒன்றின் மீது மோதும் போது அது மீண்டெழுந்து வந்து அதே ஊடகத்தில் எதிர் திசையில் பழைய அலையுடன் மேற்பொருந்துவதால் கிடைக்கும் அலை வடிவம் தான் நிலை அலைகள் அல்லது நிலையான அலைகள் எனப்படும். அடுத்து சுரமானி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒளி தொடர்பானவற்றை அளக்க பயன்படக்கூடிய கருவிதான் சுரமானின்னு சொல்றோம். அடுத்து ஒளியின் திறன்னா என்னன்னா ஓரலகு நேரத்தில் அல்லது ஒரு வினாடியில் உமிழப்படும் அல்லது ஊடுருவும் சராசரி ஒளியாற்றல் தான் ஒளியின் திறன் எனப்படும். ஒளியின் செறிவு அப்படிங்கிறது வந்து ஒளி முன்னேறும் திசைக்கு செங்குத்தாக ஓரலகு பரப்பின் வழியே ஊடுருவி செல்லும் ஒளித்திறன் தான் ஒளியின் செறிவு. ஒளி பரப்புனா என்னன்னா ஒளியை காது உணரும் திறனின் நிலை அல்லது கேட்பவரின் ஒளி உணரும் திறன் வந்து ஒளி உரப்பு, பரப்புல உரப்பு. ஒளி உரப்பு அப்படிங்கிறது வந்து கேட்கக்கூடியவங்களோட ஒளி உணரும் திறன் தான் வந்து ஒளி உரப்புன்னு சொல்றோம். அடுத்து நமது காது உணரக்கூடிய ஒளியின் செறிவோட இடைவெளி. இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அதை நம்மளால கேட்க முடியுதுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ள இருந்து அவங்க பேசினா நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻2 W/m² இருந்து 20 W/m² வரைக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். செறிவோட இடைவெளி. நாதஸ்வரம் அப்படிங்கிற இசைக்கருவி வந்து காற்று கருவிகள் எனப்படுது. அதாவது காற்று தம்ப அதிர்வுகள் தத்துவத்துல இந்த நாதஸ்வரம் இயங்குது. அது மட்டும் இல்லாம காற்று கருவியின் எளிய வடிவம் வந்து ஆர்கன் குழாய் ஆகும். அந்த குழாய் இருக்கு இல்லையா நாதஸ்வரத்துல உள்ள அந்த குழாய் அதான் ஆர்கன் குழாய். எடுத்துக்காட்டு புல்லாங்குழல், கிளாரினட், நாதஸ்வரம் இதெல்லாமே ஆர்கன் குழாய் கருவிகள்.
அடுத்து மூடிய ஆர்கன் குழாய் இருக்க எடுத்துக்காட்டு வந்து கிளாரினட் அப்படிங்கிற கருவி. அது எது? திறந்த ஆர்கன் குழாய்க்கு எடுத்துக்காட்டு புல்லாங்குழல். அடுத்து பாத்தீங்கன்னா டாப்ளர் விளைவு. இந்த விளைவு என்ன சொல்லுதுன்னா, ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே ஒரு சார்பு இயக்கம் உள்ள போது ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளியின் அதிர்வெண்ணும் அதை கேட்பவரால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண்ணும் மாறுபட்டு இருக்கும். இதுதான் டாப்ளர் விளைவுன்னு சொல்றாங்க. அடுத்து அதிர்வெண் மாறுபாடு அப்படின்னா என்னன்னா, ஒளியின் வேகத்தில் ஏற்படும் மாறுபாடு அல்லது ஒளியின் அலைநீளத்தில் ஏற்படும் மாறுபாடு காரணமாக தான் அதிர்வெண் மாறுபாடு ஏற்படுது. அடுத்து நீர்ம பரப்பில் ஏற்படக்கூடிய அலைகள் எல்லாமே குறுக்கலைகள். அதே இது அதிர்வுறும் இசைக்கவை ஒன்று ஏற்படுத்தும் அலைகள் எல்லாமே நெட்டலைகள். ஸோ இந்த குறுக்கலைகள் நெட்டலைகள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, அதில் வந்து கேட்பாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுக்கு தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். ஸோ இதோட டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கணும்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.